சார் நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லையில் கேரளாவில் தற்பொழுது உருமாறிய கொரோனா பரவி வருது உண்மைதான். ஆனால் அது பயப்பட வேண்டியதில்லை, 3-4 நாட்களில் அந்த காய்ச்சல் போயிடும் அப்படிங்கிறாரு. நீங்கள் நான் தான் சொல்கிறேன்னே 15 நாட்களுக்கு மேலே இருக்குது காய்ச்சல் வருது. காய்ச்சல் இல்லாமல் கடுமையான உடல் வலி 2-3 வாரங்களுக்கு மேலாக இருக்குது. மிகுந்த வேதனைக்குள்ளாராங்க. இதுக்கு என்ன அமைச்சர் பதில் சொல்கிறாரு? இன்றைக்கி வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோவிட்டில் நம்ம அந்த ஒமிக்ரானோட நியூ டாமினன்ட் வேரியன்ட், ஒமிக்ரானோடைய நியூ வேரியண்ட்டு, ஒமிக்ரானோட டாமினன்ட் வேரியன்ட் JN1 வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழகத்தில் இந்த JN1 இருக்கா? இது வரைக்கும் வந்திருக்கா? வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? மாஸ்க் போடுங்கன்னு சொல்ல போகிறோமா? ஒருவேளை இப்போ ஒரு கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன நம்ம அவேர்னஸ் கொடுக்குறீங்க? என்ன நீங்கள் அறிவுறுத்த போகிறீங்க? மக்களுக்கு என்ன அறிவுரை? மக்களுக்கு என்ன ஆலோசனை? மக்களுக்கு என்ன முன்னெச்சரிக்கை? மக்களுக்கு என்ன ஏற்பாடு? மக்களுடைய பதட்டத்தை தனிங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அது தவறான தகவல். 15 நாள் இருக்குன்னு சொல்கிறேன். காய்ச்சலும் உடல் வலியும் 15 நாட்களுக்கு குறையாமல் இருக்குது. மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் எந்த நோயாளி வேணாலும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். எனக்கு 3 நாளில் சரியாயிடுச்சுன்னு, இப்போ உங்களுக்கு காய்ச்சல் 3 நாளில் சரியாயிடுச்சா நீங்களே கேட்டுக்குங்க. நீங்கள் நிச்சயமாக பெரிய விளைவு ஏற்படணும். நீங்கள் இதை முளையிலே கில்லாமல் நீங்கள் இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா, இது நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்கி இதை நீங்கள் சொல்லலை அப்படின்னா இது இந்த பிரெத்லெஸ்னஸ்லாம் அதிகமாகிடும். இப்போ நீங்கள் ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்கிறேன் சார், பன்றி காய்ச்சல். அதில் ABCன்னு 3 இருக்குது. ஏன்னா மைல்டாக இருக்கும், பினா கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். நீங்கள் சிஏ மட்டும்தான் அந்த அரசாங்கம் சொல்லுது. அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சிஏ மட்டும்தான் சொல்கிறாங்க. ஏஐயும் கணக்கில் எடுக்கிறது இல்லை. ஸ்வைன் ஃப்ளூவில் பன்றி காய்ச்சல் பிஐயும் கணக்கில் கொள்ளலை, சிஏ மட்டும் சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் கோவிட்டை டெஸ்ட் பண்ணலை. கோவிட்டை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நம்ம எவ்வளோ லேப் அதிமுக ஆட்சியில் உருவாக்கி கொடுத்துக்கிறோம். கோவிட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வேரியண்ட் எப்படி இதோடைய மைல்டாக இருக்குது இல்லை மாடரேட்டாக இருக்குது இல்லை இந்த வேரியண்ட் ஒன்று பண்ணால் நீங்கள் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு கோவிட்னு சொல்லுங்கள், டெங்குன்னு சொல்லுங்கள், சிக்கன் குனியான்னு சொல்லுங்கள், பன்றி காய்ச்சல்னு சொல்லுங்கள், பயப்படாதீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் டெஸ்ட்டே பண்ணாமல் எதுவுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்போ கேரளாவில் 3 இறப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ யார் பொறுப்பு அதுக்கு? அது மாதிரி இப்போ நீங்கள் இன்றைக்கி சபரிமலை சீசன், தமிழகத்திலேருந்து எல்லாம் கேரளாவுக்கு அப்படியே அங்கே கடுமையான 12 மணி நேரம் ஆகுதுன்றாங்க தரிசனத்துக்கு. போய் கும்பலில் கடுமையாக நிற்கிறாங்க. தமிழகத்தில் கூடிய பெரும்பாலான பக்தர்கள் போகிறாங்க. இப்போ அடுத்து கிறிஸ்மஸ் விழாக்கோளம், அடுத்து நியூ இயர் பண்டிகை காலம், இப்போ இதெல்லாம் மக்கள் கூடுவாங்க. அப்போ நீங்கள் இந்த நோய் பரவதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ மக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். முதல்ல ஏர்போர்ட்டில் ஸ்க்ரீன் பண்ணணும் சார். நீங்கள் சிங்கப்பூர் மலேசியாவில் கேஸ் இருக்குது. ஏர்போர்ட்டில் கடுமையாக ஸ்க்ரீன் பண்ணணும். அண்டை மாநிலங்கள்லேருந்து பார்டரில் கடுமையாக ஸ்க்ரீன் பண்ணணும். பதட்டம் இல்லாமல் பண்ணுங்கள், பயமுறுத்தாமல் பண்ணுங்கள். ஆனால் என்னன்றதை டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படையாக இந்த அரசு சொல்ல வேண்டும் என்பதான் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் பலமுறை அறிவித்திருக்கிறாரு. அவர் வழியில் இப்போ நானும் இந்த கருத்து சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.